வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் என்னென்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரைஸ் வந்து மீந்து போச்சு. அதே தான் திரும்ப உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். அது என்னாச்சு, அந்த ரைஸ் ஒரு கப்பு இருக்குங்க, நல்லா ஒரு கப்பு ரைஸ் வந்து மீந்து போச்சு. அந்த மீந்த ரைஸை வந்து நைட்டில் வந்து எங்கள் எல்லார் வீட்லேயும் டிஃபனாக போச்சு. அதனால் வந்து அது எப்படி அதை என்ன பண்ணுறது அந்த ரைஸ் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு ஐடியா வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சேன். அது என்னன்னா, ஒரு கப்பு ரைஸை இது மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் அடிச்சுட்டேன். கொஞ்சம் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஞ்சி பதத்தில் கொஞ்சம் வந்தது. வந்தவுடனே அதோட கொஞ்சம் வந்து அரிசி மாவு கொஞ்சம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் எல்லாம் போட்டு கலந்துக்கிட்டேன். கலந்து வடை மாதிரி தட்டி தட்டி போட்டு எடுத்துட்டாங்க. இந்த 5 to 6 நிமிஷத்துக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. வீட்டில் மத்தியானம் சாம்பார் வந்து அதை தொட்டு எல்லோரும் சாப்பிட்டு அதை காலியாக பண்ணிட்டாங்க. நைட்டுக்கு இது பண்ணல. நைட்டுக்கு வந்து சாதம் மிச்சப்படாமல் இது ஒரு டிப்ஸாக போச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி சாதம் ஏதாவது மீந்து என்ன முடியலன்னு நீங்களாம் என்னென்ன ஐடியா வச்சுருக்கீங்கன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கோம், மீந்த சாதத்தை இதை விட ஈஸியாக எதாவது செஞ்சிங்கன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது திடீர்னு யோசிச்சதில் நான் இதை செஞ்சேன். திரும்ப அதை உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்டுவோம் அப்படின்றதுக்கோசரம் செய்கிறேன். இன்றைக்கி நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, இது இந்த கிண்ணம் நிறைய சாதம்ங்க. ஒரு கப்பு சாதம் எடுத்துங்க. மத்தியானம் வடித்து மீந்த சாதம் ஈவினிங்லேயோ இல்லை நைட்லேயோ செஞ்சுக்கலாம். அது வந்து அந்த சாதம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் மேலேன்னு வச்சுக்கோங்களேன். 1/2 கப்பு கொஞ்சம் கீழே வந்து இந்த கப்பில் ஒன்று எடுத்துக்கிட்டனாலும் சரியாக இருந்தது எனக்கு. இதுலேருந்து பார்த்தோம்னா 1/4 கப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த 1/4 கப்பு வந்து அரிசி மாவு அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்சியில் இந்த சாதத்தை முதல்ல அடிச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து வெங்காயம், பச்சை மிளகா, அடுத்து வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு பிசைஞ்சிருக்கேன். இதில் நான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவரில் இப்படி தட்டிக்கணும். வடை மாதிரி தட்டி அதில் ஒரு ஓட்டையை போட்டு ஒன்று ஒன்றா அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு போட்டுடுங்க. உள்ளே இப்போ தான் மாவு வேகும். மேலே நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் எங்கள் வீட்டில் அந்த சாதம் காலி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர்னு யாராவது வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அது பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு வேலை முடியும். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். இங்கே இது வந்து இப்படி தான் இருக்கும். இது உள்ளே வந்து உங்களுக்கு ஒன்று இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அப்படி இப்போ அந்த உடைக்கும் போது அந்த சவுண்டு மொறு சவுண்டு உள்ளுக்குள்ள நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. உளுந்த வடையை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. வேக வச்ச சாதத்தினால எண்ணெயும் குடிக்கல. ரொம்ப நல்லாயிருக்கு. வடை ரொம்ப நல்லாயிருக்கு. இது மாதிரி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டை துருவி இது பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு அதில் மசிச்சு அதை கலந்துக்கலாம். வந்து பீட்ரூட்டு, இது பீன்ஸு இது மாதிரி கலந்து கூட கொடுத்துக்கலாம். காய் சாப்பிடாத கிட்ஸு இதை கலந்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க எல்லோரும். அதனால் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் இது எப்படி இருக்குன்றது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து என் ஃப்ரெண்டு அவங்களும் ஒரு யூடியூபர் தான். இது வந்து ராஜை சமையலும் மாடி தோட்டம் அப்படின்னு அவங்க யூடியூப் நேமு. அவங்களோட அம்மா அப்பாவுக்கு சதாபிஷேகங்கள் நடந்தது. அது போயிட்டு வந்திருந்தேன். அந்த சதாபிஷேகத்தை வந்து 80 வயசு வரலும் மனமொத்த தம்பதிகளாக வாழறதுன்றது இந்த காலத்தில் பெரிய விஷயங்க. வியாதி எதுவும் இல்லாமல் 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக வாழ்ந்துருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட சதாபிஷேகத்துக்கு இன்றைக்கி போயிட்டு வந்தோம். அதை வந்து கண்ணில் பார்க்குறதே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு புண்ணியம். நான் அடைஞ்ச அந்த புண்ணியத்தை நீங்களும் அடையணுன்றதுக்கோசரம் உங்களை அந்த கிளிப்ஸை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.